கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த யூடியூப் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லவராக இருக்கிறார். இத்தனை மாத காலங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். எத்தனையோ யோர்தான்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாலைவனங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த மாதத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் இந்த மாதத்திற்கு ஆசீர்வாதமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் கடைசி பகுதி விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஒருவேளை கடந்த நாட்களில் பலவிதமான வெட்கத்தின் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். பிள்ளைகளை குறித்ததான வெட்கத்தின் அனுபவங்கள். ஒருவேளை இந்த குடும்பம் எனக்கு ஒரு வெட்கத்தை உருவாக்கி விட்டார்களே. ஒருவேளை நீங்கள் எண்ணலாம், என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெட்கத்தை ஏற்படுத்தி விட்டார்களே என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மிக தெளிவாக தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் ஆதியாகம புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அதில் விதமான ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்கிறார்கள். செய்தபடியினால் என்ன நடக்கிறது தெரியுமா? தன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உலக பிரகாரமான கண்கள் திறக்கப்பட்டது. ஆவிக்குரிய வஸ்திரம் கிழிந்தவர்களாக இந்த உலகத்தில் நிர்வாணமாக இருக்கிறோமே என்று எண்ணி அவர்கள் தங்களை தானே மறைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனானவர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வெட்கப்பட்டு போனோம், நாங்கள் வெட்கத்தோடு இருக்கிறோம், நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வெட்கம் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது தெரியுமா? பாவம் மிகுதியாக மிகுதியாக ஜனமுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யார் தேவனுக்கு பயந்து யார் தேவனுடைய வழிகளில் நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் வெட்கங்கள் மாறும். அவருடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு மாறும். அவருடைய வாழ்க்கையில் போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து இந்த மாதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ, இந்த மாதனுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் கடந்து வருமா, இந்த மாதனுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் மாறுமா என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். வேத வசனம் தேவன் மிக தெளிவாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்தை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் தெரியுமா? அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறவன், தேவனை நம்புகிறவர்கள், இயேசுவை நீர்தான்ப்பா என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும் என்று யார் நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வயது ஏறத்தாழ 100 வயதாக இருக்கிறது. மனைவியுடைய வயது 90 வயதாக இருக்கிறது. எந்த வாய்ப்பும் இல்லை. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சரீரம் செத்து போனவனாக இருக்கிறேன், என்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போயிருக்கிறது. ஒருவேளை பலர் உங்களை பார்த்து கேள்வியில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எப்பொழுது நல்ல காரியத்தை சொல்லுவாய், உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நல்ல காரியம் இது வரைக்கும் இல்லையா? கேட்கிற அனுபவத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தலை குனிந்து போய் யாரிடத்தில் பேசுவதென்று தெரியவில்லையே. இவர்கள் இப்படி கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய இருதயம் உடைக்கப்படுகிறதே இந்த கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வெட்கத்தை மாற்றுவார். ஆபிரகாமுக்கு முடியவே முடியாத இந்த சூழலை ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பித்தது. காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேவனை முழுவதுமாக நம்பினார், தேவனை விசுவாசித்தான். இந்த காலை நேரத்தை, அந்த மாதத்தின் முதல் நேரத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க, ராஜா, மனிதனை நான் நம்புவதில்லை, நாங்கள்
உம்மை நம்புகிறோம் அப்பா. சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார், சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்களை உண்டாக்கின தேவன், எங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவனை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவனை நம்பி பாருங்கள். இந்த மாதத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். ஆண்டவரே, என் வெட்கத்தை மாற்றும் என்று கேட்டு பாருங்கள். மனிதன் உங்களுக்கு வெட்கத்தை வரவிட்டு இருக்கலாம், ஆனால் தேவன் வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். தன்னை விசுவாசிக்கிறவன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் தலை குனிந்து போன ஸ்தானங்களில் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து இப்படி இருக்கிறதே, என்னோடு வாழுகிற மனிதர்களிடத்துல நான் தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லை என்று உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் யார் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள், யாருடைய வாழ்க்கைக்கு தேர்தலாக இருப்பார்கள்? இந்த கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. மனிதன் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான சந்தோஷத்தை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். யோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது, அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. உங்கள் வெட்கம் மாறும், சூழ்நிலை மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி இருந்த இடத்துல ஜெபம் செய்வோமா? உங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, இந்த காலை நேரத்தை உங்களுடைய கரங்கள்ல தருகிறோமாப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த நேரத்துல வெட்கப்பட்டு போனோமே என்று கலங்கி போயிருக்கிற சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறேன். தெய்வமே, நீர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் உண்மை நம்புகிறார்கள் அப்பா. உண்மை நம்பி காலை நேரத்தில் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கடந்து வரட்டும். பொருளாதார சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரட்டும். போராட்டங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். ஆண்டவரே, மனிதர்களால வெட்கப்பட்டு தலை குனிந்து போன இடங்களில் அவருடைய தலையை கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரை, உண்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை தகப்பனே. உண்மை நாங்கள் முழுவதுமாக நம்புகிறோம். இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வெப்பநிலை கூடுகிற நாட்களில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே, நீர் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு பாதுகாப்பையும் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வெப்பத்தின் காரணமாக இந்த வியாதிகளோ எந்த நாசங்களோ மோசங்களோ அணுகாதபடி தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தின் மாதமாக, ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாக மாறட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் தலை மேல் இருக்கிற வெட்கங்கள் மாறட்டும் தகப்பன. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் கூட தங்கி இருக்கட்டும் தகப்பன. குடும்பங்களை தேவன் ஆசீர்வதியும் தகப்பன. நீ பாதுகாத்து கொள்ளும். எங்களை முழுவதுமாய் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார். அவரை மாத்திரம் நம்புவோம், அவரை மட்டும் விசுவாசிப்போம். நிச்சயமாய் வாசல்கள் திறக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரேமா ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.